Hello dear students, welcome to all. I'm Master Kadirvan MP. So நாம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா 10th standard mathematics lesson number 1 relation and functionல exercise 1.2 நம்ம சூப்பர்பா கம்ப்ளீட் பண்ணிட்டு 1.3க்கு வந்தாச்சு. So 1.3ல இருக்க first sum தான் நாம today classல discuss பண்ண போறோம். This sum is always important sum. இந்த sum ஒரு important sum தான். கொஸ்டினுக்குள்ள போயிடலாமா? எஸ் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். let f which is equal to அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். x, y such as x, y belongs to n. So அப்போ x y belongs to n, capital N. That is nothing but natural number. Natural number நமக்கு தெரியும் 1 2 3 4 5 etc. So அப்ப x y natural number அப்படின்னு கொடுத்துட்டு and y which is equal to 2x அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை வந்து கொடுத்திருக்காங்க. ஃபைன், என்ன கேக்குறாங்க பார்க்கலாம். be the relation on a natural number. So என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க பாருங்க children. find the domain. நமக்கு தெரியும் நல்லாவே codomain and range. So அப்போ domain, codomain, range வந்து find out பண்ண சொல்றாங்க. and then is this relation a function? question mark. So அப்ப நாம கண்டுபிடிச்சிருக்க ரிலேஷன் ஃபங்க்ஷனா அப்படின்னு கேக்குறாங்க. அதான் நம்ம சால்வ் பண்ண போறோம். சால்வ் பண்ணிடலாமா? சோ வாங்க நம்ம சொல்யூஷனுக்கு போயிடலாம். எஸ், சோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரொசீஜர் கொடுத்திருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க, y equal to 2x. அதுக்கு முன்னாடி பாருங்க x, y belongs to n அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்போ x ஓட y ஓட வேல்யூஸை நம்ம வந்து எடுத்து எழுதிக்கலாம் வாங்க. ஓகே, சோ அப்போ x which is equal to belongs to n நேச்சுரல் நம்பர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப நேச்சுரல் நம்பர் அப்படின்னாவே நமக்கு தெரியும் கண்டிப்பா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆக போறது கிடையாது. 0ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது ஹோல் நம்பர். சோ அப்ப நேச்சுரல் நம்பர் அப்படின்னா 1 2 3 4 5 etc. and so on போயிட்டே இருக்கும். then y which is equal to always belongs to natural number. so y என்னவா இருக்கலாம், 1 2 3 4 5 etc. வா இருக்கலாம். ஓகே, எஸ். சோ அப்போ xy belongs to natural number அப்படின்னு கொடுத்துட்டு y which is equal to 2x அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ நம்ம கிளியரா தெரியும் y equal to 2x அப்படின்னா x becomes x ஓட எலிமெண்ட்டை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு y கிடைச்சிடும். அதுதான் நம்ம பண்ண போறோம். சோ அப்போ அதுல இருந்து நம்ம ஈஸியா ரிலேஷனை வந்து எடுத்துடலாம். ஓகே, எஸ் வாங்க பண்ணிடலாம். சோ அப்போ y equal to என்ன கொடுத்திருக்காங்க தெரிஞ்சுக்கலாமா ஃபங்க்ஷனை. சோ அப்போ y which is equal to 2x அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்ப நம்ம என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த x becomes x ஓட எலிமெண்ட்டை இதெல்லாம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் x equal to good, very good 1 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சோ அப்போ x equal to 1 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். எங்க இருக்குன்னா y ல. அப்போ y which is equal to 2 x becomes x ஓட வேல்யூ 1 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன, 2 into 1 2 அப்படின்னு கிடைக்கும். சோ நாம என்ன கொடுத்தோம், 1 கொடுத்தோம், நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 2 கிடைச்சிருக்கு. that's all. okay love you. then x equal to என்ன சார் கொடுக்க போறோம், 2 னு கொடுக்க போறோம். சோ அப்ப x equal to 2 அப்படினு கொடுத்தா இந்த y ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க, 2x becomes 2 அப்படினு நம்ம போட போறோம். சோ 2 2s are 4. அப்ப நாம என்ன கொடுத்தோம், 2 x 2 னு கொடுத்தோம், y நமக்கு என்ன கிடைச்சது 4 னு கிடைச்சது. சூப்பரா இருக்கு பாருங்க. then x equal to என்ன சார் நம்ம கொடுக்க போறோம்னு கேட்டீங்கன்னா 3 னு கொடுத்து பார்க்க போறோம். சோ அப்ப x equal to 3 அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சாரி சாக் பிஸ்கெட் வந்துச்சு. ஓகே, எஸ். சோ அப்போ x equal to 3 நம்ம கொடுத்தோம் அப்படின்னா y which is equal to 2 into x becomes 3 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா 2 3s are 9. சாரி, சோ கொடுத்தோம் அப்படின்னா எஸ். so 2x becomes 3 நம்ம கொடுத்தோம் அப்படின்னா 2 3s are 6 அப்படின்ற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். சோ அப்போ நாம x க்கு என்ன கொடுத்தோம், 3 அப்படின்னு கொடுத்தோம், y க்கு நமக்கு என்ன கிடைச்சது 6 அப்படின்னு கிடைச்சது.
தென் 4 ஓகேவா எஸ் ஸோ 4 கொடுத்து பார்க்கலாம் எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா y which is equal to 2 x becomes 4 ஓகே ஸோ அப்போ 2 4s are 8 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம கொடுத்தது என்ன 4னு கொடுத்தோம் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 8 அப்படின்னு கிடைச்சிருக்கு தட்ஸ் ஆல் ஸோ அப்போ எக்ஸ்க்கு 1 2 3 4 நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு y என்ன சார் கிடைச்சிருக்குன்னா 2 4 6 8 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இதுதான் கிடைச்சிருக்கு அப்போ நம்ம yக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம எடுத்து எழுதிக்கலாமா எஸ் ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கலாம் இல்லை எழுதாம போகலாம் ஓகேவா சி எஃப்டிஎஸ் அப்ப நம்ம எக்ஸுக்கு 1 2 3 4 நம்ம கொடுத்தோம் ஒய்க்கு 2 4 6 8 அப்படின்னு கிடைச்சது ஓகே சார் ஃபைன் ஸோ டொமைன் கோடொமைன் ரேஞ்ச் நம்ம ஈஸியா எடுத்து எழுதிடலாம் இஸ் திஸ் ரிலேஷன் ஃபங்க்ஷன் இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷனான்னு கேட்கறாங்க ஸோ அப்போ நம்ம கண்டிப்பா என்ன போட்டு காமிச்சிடணும் ஆரோ டயக்ராம் போடணும் ஆரோ டயக்ராம் போட்டாதான் நமக்கு என்னன்னு தெரியும் அந்த ஃபங்க்ஷன் வந்து ரிலேஷனா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ அதனால ஆரோ டயக்ராம் போட்டலாம் வாங்க ஏரோ டயக்ராம் நமக்கு சூப்பரா போட தெரியும் ஏரோ டயக்ராம் ஸோ அப்போ ஏரோ டயக்ராம்ல எக்ஸுக்கு நம்ம என்ன சார் கொடுக்க போறோம் ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்ம 4 தான் போட்டிருக்கோம் எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டு விட்டுடலாம் நம்ம ஓகேவா ஏன்னா நம்ம இங்க என்ன கொடுத்துருக்கு எக்ஸோட வேலை நேச்சுரல் நம்பர் அது போயிட்டே இருக்கும் நம்ம அவ்வளவு போகணுன்ற நீடட் இல்லை ஒரு 4 போட்டு அப்படின்னா போதும் ஃபைன் ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் எக்ஸுக்கும் ஒய்க்கு தான் நம்ம என்ன போட போறோம் சார் ஏரோ டயக்ராம் போட போறோம் ஏரோ டயக்ராம் எப்படி போட போறோம்னா ஸோ இதை வச்சுதான் ஏரோ டயக்ராம் போட போறோம் ஸோ அப்போ எக்ஸுக்கு என்ன கொடுத்தோம் 1 2 3 4 அதான கொடுத்தோம் எஸ் ஸோ அப்போ 1 2 3 4 எக்ஸெட்ரா நம்ம அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 இங்க 8 கிடைச்சிருக்கு 4க்கு ஓகேவா எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டே போலாம் ஓகே எஸ் ஸோ அப்போ ஏரோ டயக்ராமுக்கு நமக்கு தெரியும் ஸோ அப்படி நம்ம ஒரு ஓவல் மாதிரி ஒரு ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ணிப்போம் ஸோ அப்போ அதே மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ அப்போ ஏரோ டயக்ராம் நமக்கு ரொம்ப ஈஸியாக கூட தெரியும் ஆல்ரெடி சார் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் ஸோ அப்போ நம்ம எக்ஸுக்கு 1 கொடுத்ததுல ஒய்க்கு 2 கிடைச்சது ஸோ அப்போ ஏரோ போட்டு காமிச்சிடலாமா அப்போ 1க்கு 2 தென் 2க்கு என்ன கிடைச்சிருக்கு சார் 4 ஸோ அப்போ 2க்கு 4 தென் 3க்கு என்ன சார் கிடைச்சிருக்கு 3க்கு 6 ஸோ அப்போ 3க்கு 6 தென் 4க்கு என்ன சார் கிடைச்சிருக்கு 4க்கு 8 ஸோ 4க்கு 8 பாருங்க சோ இந்த எலமெண்ட் இந்த 4 எலமெண்ட்ஸுக்குமே ஒரு யூனிக்கான இமேஜ் ஒரு தனித்தனியான இமேஜஸ் வந்து இங்க இருக்கு சோ இங்க இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்குமே இங்க இமேஜஸ் வந்து இருக்கிறதால சோ அப்போ திஸ் இஸ் டெஃபினெட்லி இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம் அப்படிதானே சொல்லுவோம் சோ இந்த எலமெண்ட்டுக்கான இமேஜஸ் எல்லாமே இங்க இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம் ஓகே இப்போதான் நம்ம ஃபைனலா ஆன்சரை எடுத்து எழுத போறோம் எழுதிடலாமா எஸ் வாங்க எடுத்து எழுதிடலாம் ஆன்சரு ஸோ இப்போ என்னென்ன கேட்டிருக்காங்க டொமைன் எடுத்து எழுதிடலாம் ஸோ டொமைன்னாவே நமக்கு தெரியும் என்ன சார் டொமைன் எஸ் ஸோ கொடுக்கறத நம்ம எடுத்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம் அதுதான் டொமைன் ஸோ அப்போ டொமைன் என்றது யாரு சார்னா எக்ஸ் x which is equal to natural number 1 2 3 4 etc then codomain என்ன y yeah super so codomain நமக்கு தெரியும் y தான் codomain so y which is equal to always natural number 1 2 3 4 5 yeah etc then domain codomain range கேட்டிருக்காங்க ஓகே எஸ் so range என்ன ஃபைனலா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர் தான் ரேஞ்ச் அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ நம்ம ஃபைனலா ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர் நமக்கு என்ன சார் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யா ஸோ ரேஞ்ச் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்து கிடைச்சிருக்கு நமக்கு 2 4 6
8 அப்படின்னு கிடைச்சிருக்கு. In this relation a function அப்படின்னு கொஸ்டின் போட்டிருக்காங்க. yes it is a function அப்படின்னு நம்ம எழுதிட போறோம். ஓகே, so yes it is a function. கரெக்ட் தானே my dear students? இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான் அப்படின்றதுல நோ டவுட். வை? பிகாஸ் இந்த எலமெண்ட்ஸுக்கான எல்லா இமேஜஸும் இங்க இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பொறுமையா பாருங்க, சூப்பர் புரியும். ஒரே டைம் சாரி ரீகால் பண்ணிடுறாங்க. ஒண்ணு இல்ல. ஸோ எஃப் which is equal to x, y. xy belongs to natural number and ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க y equal to 2x. என்ன சார் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க? டொமைன் கோடொமைன் ரேஞ்ச் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. அண்ட் தென் இன் திஸ் ரிலேஷன் எஃப் ஃபங்க்ஷனா இல்லையான்னு கேக்குறாங்க. ரொம்ப ஈஸியா நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ற போறோம். அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்கிறது xy belongs to நேச்சுரல் நம்பர் கொடுத்ததால இந்த xும் yயும் நம்ம எடுத்து எழுதிக்க போறோம். தென் y which is equal to 2x அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிட்டு x becomes x ஓட எலிமெண்ட்ஸ், x ஓட வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பா நம்ம என்ன போட்டாகணும்? ஆரோ டயக்ராம் போட்டாகணும். ஸோ அதனால ஆரோ டயக்ராம் போட்டு பார்க்குறோம். எஸ், ஸோ இந்த எலமெண்ட்ஸுக்கான இமேஜஸ் எல்லாமே யூனிக்யூவா இங்க இருக்கு. அதனால இது ஒரு ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு சொல்லிடுறோம். நம்ம கண்டுபிடிச்ச டொமைன் கோடொமைன் கண்டுபிடிச்சு கிடையாது. டொமைன் அவங்க கொடுக்குறது எடுத்து எழுதிக்கிறோம். கோடொமைன் இது அதேதான். ரேஞ்ச் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது என்னவோ அதுதான் ரேஞ்சுன்னு தெரியும். ஸோ இந்த எலமெண்ட்டுக்கான ஃபங்க்ஷன் எல்லாமே இங்க யூனிக்யூவா இருக்கிறதால எஸ் இட் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம ரைட் பண்ணிடுறோம். பொறுமையா பாருங்க, சூப்பரா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டினோட மீட் பண்றேன். பை, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், பை.